ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து டெம்பிள் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ரிவர் இருந்தது. அந்த ரிவரில் வந்து நான் ஒரு சில மீன்கள் பார்த்தேன். அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் பிடிக்கலான்னு ரொம்ப ரொம்ப ஹவஸாக ட்ரை பண்ணோம். ஆனால் ஒரு மீன் கூட எங்களால் பிடிக்க முடியல. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. இந்த கெண்டை மீன்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ப்ளஸ் வேறு ரன்னிங் வாட்டராக. ஸோ எங்களால் பிடிக்கவே முடியல. நாங்களும் சின்ன சின்ன டவலு அதெல்லாம் கொண்டு போய் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். முடியவே இல்லை. எங்கள் கால் கிட்ட வருதே தவிர, ஆனால் எங்களால் அதை பிடிக்கவே முடியல. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன மீன்களும் சுற்றிட்டு இருந்தது. எல்லாமே அதே கெண்டை மீன்கள், ஜிலேபி மீன்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் போராடி பார்த்தோம், எங்களால் முடியல. சரி, அதனால தான் நான் வந்து தனியாக வீடியோ எடுக்கலாம், அட்லீஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் பெரிய சைஸில் ஃபிஷ்லாம் கூட இருந்தது. அது சூப்பராக அந்த வெயிலில் பட்டு ஷைனிங்லாம் ஆச்சு. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் நான் கேஷுவலாக பார்க்கும்போது இங்கே ஒரு பாறைக்கு அடியில் ஒரு ஃபிஷ் இருந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் நேம் வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதை என்னென்னு சொல்லுவோன்னா, உளுவ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஃபிஷ் அது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்லாம் சுற்றிட்டு இருந்தது. சரி, இதுவாச்சும் பிடிக்கலாமேன்ட்டு நான் இந்த வாட்டர் கேனில் வந்து லைக் பொறி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன், ட்ராப் மாதிரி. ஸோ அதில் வரும்னு பார்த்தா அதுங்க வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெயிலில் தான் நின்று நான் ரொம்ப இதுவாகிட்டேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எல்லாமே அங்கே இருந்த க்ரீன் பாசி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு உளுவ ஃபிஷ்ஷு, அதுதான் வந்து நான் இதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நான் எவ்வளோ தூரத்துலேருந்து கேப்சர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஜூம் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் ஹைட்லேருந்து எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட தெரியுது. அந்த ஃபிஷ்ஷை வந்து தரையில் தான் ஒட்டிகிட்டு இருக்குது. லைக் நம்ம டேங்க் கிளீனர் பார்ப்போம்ல, அந்த மாதிரி படுத்துகிட்டே இருக்குது. நம்ம கிட்ட போய் கை வச்சு பிடிக்கலான்னு போனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது மிஸ் ஆயிடுது. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபிஷ் மட்டும் எப்படியும் பிடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணி பிடிச்சோம். அந்த ஃபிஷ் தான் வந்து வாட்டர் கேனில் போட்டு வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு குட்டி ஜிலேபி ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து அந்த உளுவ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம்ல, அது பிடிச்சிருக்கும். ஸோ நான் இது வாட்டர் கேனில் போட்டு வச்சுருந்தேன், நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் இதை க்ரோ பண்ணலாம், க்ரோ ஆகுதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெரிய உளுவ ஃபிஷ் வந்து இறந்து போயிடுச்சு. ஆக்சிஜன் பத்தலைன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபால்ட்டு தான் அது. சின்ன வாட்டர் கேன் விட்டதுனால அது இறந்து போயிடுச்சு. அந்த இடத்துல இறந்து போச்சு. ஸோ அதனால் அதை தூக்கி போட்டோம். இந்த ஒரே ஒரு குட்டி ஜிலேபி மீன் மட்டும் நான் பிடிச்சிட்டு வந்து சின்ன டப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஆக்டிவாக தான் சுற்றுது. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதோட அப்டேட் வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து நார்மலாக நம்ம கப்பீஸ்க்கு போடுற ஃபுட்டு போட்டோடனே நல்லா சாப்பிட்டுது. ஸோ இதோட அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? பாய், சி யூ, டேக் கேர்.